Assalamu alaikum friends and family and hi everyone, welcome to our channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து திருநெல்வேலியில் சாலை மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. இது திருநெல்வேலி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரு சின்ன துண்டு மாங்காய், தேங்காய், புளி, வெள்ளைப்பூடு வந்து சேர்க்குறது ஆப்ஷன் தான். மீன் வந்து வாய்வாக இருக்கிறதுனால நான் வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சின்னதாக தான் இருக்குன்னா நீங்கள் அப்படியே உரித்து சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். தக்காளி நான் வந்து ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். அதில் வந்து 1 தான் பெருசு, மீதெல்லாம் குட்டி. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமாக இருந்தால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இதை மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 மூடி தேங்காய். அந்த தேங்காவை நம்ம என்ன செய்யணும், குட்டி குட்டியாக நறுக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதில் வந்து 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 4, ஒரு 2 துண்டு தக்காளி, 1 ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் நம்ம போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி புளியை வந்து ஊற வச்சுருக்கோம். அந்த புளியை நல்லா பெனஞ்சி அந்த புளியை கரைச்சி நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி மண்சட்டியில் வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட மண்சட்டி இல்லாதனால நான் இந்த இந்த சட்டியில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மண்சட்டி இருந்தால் மண்சட்டி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய், நல்ல செக்கில் நல்லெண்ணெயாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் அதை தான் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து ஊற்றிடுச்சு. அதுக்கப்புறம் 2 வெந்தயம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், இது 2ம் போட்டுட்டு நல்லா பொரியட்டும். பொரியதுக்கப்புறமா குட்டி வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல, சின்ன வெங்காயம், அந்த வெங்காயத்தை நம்ம என்ன செய்யணும், இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வெள்ளைப்பூடும் சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா சாட்டை பண்ணணும், நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்து வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், மிளகா, வெள்ளைப்பூடு, இந்த 3மே என்ன செய்யணும்னா இதில் வந்து நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிட்டு ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும், நல்லா வதக்கணும். தக்காளியை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலாவை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. இந்த மசாலாவை நான் அப்படியே தட்டி நல்லா வதக்கணும். நல்லா வதக்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு அப்படி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும், அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காவை நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மையாக அரைச்சிருக்கணும். அந்த தேங்காவை நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு புளி கரைசலை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த புளியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுறணும். தகன்னு கொதிக்கிற அந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன ஆட் பண்ணணும், மீன் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம மாங்காய் ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு திரும்ப நம்ம என்ன செய்யணும், க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். திரும்ப இந்த ஃபிஷ் வந்து பாயில் ஆகிற வரையும், ஃபிஷ் குக் ஆகிற வரையும் நம்ம என்ன செய்யணும், அப்படியே விட்டுறணும். திரும்ப நல்லா கொதிக்கணும். நம்ம வந்து கரண்டி யூஸ் பண்ணி கிண்டவே கூடாது. மீன் குழம்பை பொறுத்த மட்டும் இல்லை, நம்ம கிண்டினோம்னா மீன் ஃபுல்லாக உடஞ்சிரும். அதனால் மீன் குழம்பை கிண்டக்கூடாது. லேட்டாக வந்து உப்பு டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது சூடான சோறில் இந்த நம்ம திருநெல்வேலி ஸ்டைல் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அடிப்பொலியாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் மீ, சப்ஸ்கிரைப் மீ, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.